உதகை மற்றும் கொடைக்கானலில் உறைபனி தொடங்கியதைத் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுகிறது. அங்குள்ள பசுமை புல்வெளிகளில் பனித்துளி படர்ந்திருக்கும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து ரசித்தனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காந்தல், பிங்கர் போஸ்ட், தலைக்குந்தா, இத்தலாறு, கள்ளக்குறை பகுதிகளில் உறைபனி தொடங்கியது. இதனால் கடும் குளிர் நிலவி வருவதையொட்டி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைக்குந்தா பகுதியில் 0 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தாமதமாகவே உறைபனி தொடங்கியிருப்பதாக அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்பநிலை குறைந்ததால் வீடுகளின் கூரைகள், வாகனங்கள், புல்வெளிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. வேலை செஞ்சு ரொம்ப பனி, இப்போவே இந்த பனிக்கே பிடிக்குது. கெண்டை பனி இன்னும் கொட்டுச்சுன்னா கை காலெல்லாம் ரொம்ப விறப்பாயிரும். இன்னும் தண்ணியில் போய் தாசி வேலை செய்யறதுனால ரொம்ப தாசி கோல்டு ரொம்ப இதாயிருவோம். இப்போ நம்ம இன்னும் வர காலத்தில் என்ன ஆக போகுது தடுமாறுறோம். எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரொம்ப மோசமாக இருக்கு. குளிர் எப்படி இருக்குங்க? குளிர் பயங்கர குளிருங்க. மழை காலத்தில் கூட தாங்கிடல, அந்த பனி தாங்க முடியறதில்ல. அதேபோல கொடைக்கானலில் உள்ள பள்ளத்தாக்குகளில் பனிமூட்டம் கடல் போல காட்சியளிக்கிறது. மேகங்களுக்கு கீழே மற்றொரு மேகக்கூட்டங்கள் போல பனி படர்ந்திருக்கும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. கொடைக்கானலில் 8 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருப்பதால் அங்குள்ள பசுமை புல்வெளிகள், மலர்களில் உறைபனி படர்ந்துள்ளது. இதனிடையே இனிவரும் நாட்களில் உறைபனியின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும், மேலும் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.